ஹாய் லவ்லி காய்ஸ், உங்களுக்காக மை சைக்கோ ஹஸ்பண்டோட நெக்ஸ்ட் பாட்டாக தான் அட்டன் இருக்கு. டேரக்டாக நம்ம பாட்களில் பில்லாம் நான் பேசுகிற விட இருக்க ஒரு பெயிண்டரை மாதிரி தெரிஞ்சா எம் ரெலி சாரி. ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரி தான், ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க. ஓகே, பாட்களில் பில்லாம் ஸ்கிப் பண்ணி குடிச்சு முடிச்சிடுவாரு. குடிச்சு முடிச்சுட்டு ஒரு 5 செகண்ட் தான், 5 செகண்டு எந்த அடுத்த செகண்டு அப்படியே எழுந்து போய் பயங்கரமாக வாமிட் பண்ணுறாரு. இந்த மாதிரி வாமிட் பண்ணுறதை பார்த்துட்டு ஜொங்குக்கோட டாடு செம ஷாக்கான. நம்ம ஜொங்குக்கோட மாம்னா ஃபிங்கர்ஸை எண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஜொங்குக்கும் மேரேஜ் ஆகி எவ்வளோ டேஸ் ஆச்சுன்ட்டு இந்த மாதிரி ஃபிங்கர்ஸை எண்ணி பட்டுட்டு நான் நினைக்கிற மாதிரி இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிவிட்டு ப்ரெக்னென்ட் கிட்ஸை எட்டு வந்து டேட்டாக கொடுக்குறாங்க. இந்த மாதிரி கொடுத்துட்டு ரூமில் போய் செக் பண்ணி பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஆனால் ஆன்ட்டி அப்படிங்கிற மாதிரி நம்ம நோட் பண்ணால் போய் செக் பண்ணி பாரு, என்னோடய டவுட்டு கரெக்டானு பார்த்துரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், டேயுமே என்ன பண்ணன்னு தெரியாமல் அப்படியே போய் ரெஸ்ட் ரூமில் வச்சு செக் பண்ணி பார்க்குறாரு. செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம டேக்கி அப்படியே ஃபேஸே ரெட் ஆகிட்டு, இது நான் ஜொங்குக்கிட்ட சொன்னால் என்ன மாதிரி ட்ரீட் பண்ணுவான்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே வெளியே வருவாரா. ரெஸ்ட் ரூமை விட்டு இப்படி வெளியே வந்தால் ஜொங்குக்கோட மாம் தான் அதை அப்படியே டேவோட ஹேண்ட்ஸ்லேருந்து வாங்கி பார்க்குறாங்க. அப்போவே நினச்சேன் என் டவுட்டு கரெக்ட் ஆயிடுச்சு. ஐயோ டயாங் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயோட ஃபேஸ் முழுக்க கிஸ் பண்ணுவாங்களா, இந்த மாதிரி கிஸ் பண்ணால் ரூமுக்கு வெளியில் என்ன ஜொங்குக்கு தான் டக்குன்னு வந்துட்டு மாமையும் டேயும் பிரித்து விட்றாரு. பிரித்து விட்டுட்டு என்னம்மா பண்ணிகிட்டு இருக்கேன், கிஸ்லாம் நீ பண்ணக்கூடாது, நான் தான் உன் பேபி, நீ எனக்கு மட்டும் கிஸ் பண்ணாக்கண்ணா, என்ன நீ ஏன் பேபிக்கு கிஸ் பண்ணுற, என் பேபிக்கு நான் மட்டும்தான் கிஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி கிஸ் பண்ணுவாரா. இந்த மாதிரி கிஸ் பண்ண டே லூஸு பயலே, ஒரு ஃபீலில் வந்து அவனுக்கு கிஸ் பண்ணால் உன் பொசசிவை கொண்டு இங்கே நான் காட்டுவியா அப்படிங்கிற மாதிரி ஜொங்குக்கூட மாமா அடித்தா, என்னம்மா போட பிரச்சனை, ஏம்மா இந்த நேரமே நான் அடிச்சுக்கிட்டே இருக்கேன், பேபிக்கு நான் என்ன கிஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திரும்பவும் கிஸ் பண்ண வேண்டாம். டே ஜொங்கு தள்ளிப்போ அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இப்போ ஜொங்குக்கூட டேடு தான், ஏன் மாமும் சன்னும் ஒரு டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கீங்க, என்னாச்சு, எதுக்காக நீ டேயோட ஃபேஸ்லலாம் இந்த மாதிரி கிஸ் பண்ண, இதுக்கு ரூமுக்கு கூட்டு வந்துட்டு அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், நம்ம ஜொங்குக்கூட டேடோட காட்டில் போய் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறத கேட்டு அவங்க டேடு செம்ம ஹாப்பியாகி ஜொங்குக்கோட மாமன் தூக்கி சுற்றுறாரு. இந்த மாதிரி தூக்கி சுற்றுற மொமெண்ட்டை பட்டுட்டு நம்ம கொஞ்சம் ஜொங்குக்கு செம்ம ஷாக்கானா, ஏங்க உங்களுக்கு என்ன இப்போ ஆச்சியா, தான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கானே, நானா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க டேடை அடிப்பாங்களா. இந்த மாதிரி அடித்தா இல்லை, ஜங்குக்கு ஒரு பேபி வரப்போட்டுன்னு சொன்னல, அந்த ஹாப்பினஸ்ஸை என்னால் தாங்க முடியல, அதான் இந்த மாதிரி பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், பேபி வரப்போப்பட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு ஷாக் ஆனோம். தான் அப்படி ஃபுல்லாக ஷைலியே நம்ம ஜங்குக்கு பார்க்காம குனிகிற மொமெண்ட்டை பட்டுட்டு, பேபி வரப்போட்டுனுங்கிறாங்களே, எனக்கு ஒன்றும் புரியல, சொல்கிறியா நீ அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், அது ஜங்குக் நீ டேடாயிட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. டேடாயிட்டனா, ஆமாம், என்ன மேரேஜ் பண்ணி ஹஸ்பண்ட் ஆனால இப்போ நீ டேடாயிட்ட, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. என்ன மாதிரி சொல்கிறது கேட்டு ஜங்குக்கு ஷாக் ஆகி, பேபி பொய்யட்டும் சொல்லலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இதிலலாம் நான் பொய் சொல்லுவேனா அப்படிங்கிற மாதிரி கோவப்படுவாரா. சரி கோவப்படாது, நிஜமாலுமா பேபி டொமக்ஸில் இருக்குதா, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியா, ஐயோ எனக்கு பேபியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தூக்குவாரா. இந்த மாதிரி தூக்குனா நம்ம ஜங்குக்கோட மாம் தான் ஜங்குக்கோட ஹேண்ட்ஸில் அடிக்கிறாங்க. என்னம்மா பண்ணுற அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு நோட் பண்ணால், அவன் இப்போ ஒன்றும் சிங்கிள் பர்சன்டில் அவன் பாட்டுக்கு ப்ளே பண்ணி விளையாடுறதுக்கு, இனி சேஃப் அண்ட் சேஃபாக பார்த்துக்கணும், முக்கியமாக உங்ககிட்ட இருந்தது தாண்டா சேஃப் அண்ட் சேஃபாக பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்களா. என்ன, என்கிட்ட இருந்து சேஃப் அண்ட் சேஃபாக பார்ப்பீங்களா, நான் என்ன அவன் எனிமியா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அவன் எனிமி கூட அவனை டார்ச்சர் பண்ண மாட்டான், நீ தாண்டா அதிகமாக டார்ச்சர் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மாமும் சன்னும் மறுபடியும் ஃபைட் பண்ண ஆரம்பிப்பாங்களா. அந்த மாதிரி ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிற மொமெண்ட்டை பட்டுட்டு பயங்கரமாக சிரிச்சா, சரி காலேஜுக்கு போகலாம், என் மாமா இப்படி தான் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நேராக காலேஜுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு நம்ம ஜங்குக். ஆனால் நம்ம ஜங்குக்கோட மாம் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. நீ காலேஜுக்கெலாம் கூட்டு போகட்ட, சேஃபாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசவும், இப்போ மறுபடியும் ஒரு குட்டி ஃபைட் ஆகுது. இந்த மாதிரி ஃபைட் ஆனால் நான் சேஃபாகவே இருந்துப்பேன், காலேஜு இப்போ எக்ஸாம் டைம், கண்டிப்பாக நான் எக்ஸாம் எழுதணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்கிறாரு. அதாவது இப்போ செகண்ட் இயர் முடிஞ்சு அவர் தேர்ட் இயர் போகணும், அதுக்கான எக்ஸாம்ஸ் வந்துருச்சு, அந்த எக்ஸாம் கண்டிப்பாக நான் எழுதணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்கிறது கேட்டு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குட்டயா, நீ பைக்லலாம் போகாத, டேடே உன்னை காரில் கொண்டு விட்டுருவாரு, சேஃபாக நீ கார்லேயே போயிட்டு கார்லேயே வா, வேணும்னா நீ ஏன் காரில் போடா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஏன் தான் இந்த மாம் இப்படி பண்ணுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அப்செட் ஆனால், நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோ,
பேபி வந்து ரொம்ப ஏமாட்டான். காடு கொடுக்க சொல்ல அதை நம்ம தான் சேஃபாக பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சேஃபாக இருந்துக்கோ. உனக்கு இன்னைக்கு நீ காலேஜுக்கு போண்டா, நம்ம டாக்டர்கிட்ட செக்கப்புக்கு போவோம். டாக்டர் ஒன்று செக் பண்ணி மெடிசன்ஸ்லாம் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் காலேஜுக்கு போ. நீ ஸ்கூலுக்கு போடா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். பேபி ஏன் ஹாஸ்பிட்டல் போகுது, நானும் வரேனே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. முடியாது, நீ முதல்ல ஸ்கூலுக்கு போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு அங்கேருந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக அனுப்ப ட்ரை பண்ணால் முடியவே முடியாது. அந்த பேபிக்கு டேடு நான் தான் ஹாஸ்பிட்டலுக்கு வருவேனுங்கிற மாதிரி மாமக்கிட்ட ஃபைட் பண்ணிகிட்டு இருக்காரு. நீங்கள் வேணா ஹவுஸில் இருங்க, ஏன் பேபியை நான் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறேனுங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த மாதிரி பேசுகிறத கேட்டு நம்மகிட்ட நான் வந்துட்டு போட்டும் மாம், அவன் நம்ம பக்கத்துலேயே நிற்கட்டும், சும்மா தான் நினைப்பான் அப்படிங்கிற மாதிரிட்டே சொல்லுவாராம். பேபி வரலான்னு சொல்லிட்டு, இப்போ உனக்கு என்ன பிரச்சனை, எனக்கு என்ன பிரச்சனை, டேக்கு தான் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சரி வாங்க போகலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு டேயி ஜங்குக்கோட மாமம் ஹாஸ்பிட்டலுக்கு டேயை செக் பண்ண போகிறாங்க. இப்போ ஹாஸ்பிட்டலில் தான் நம்ம ஜங்குக்கு டேயி ஜங்குக்கோட மாமனுங்கிற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். டேயோட நேமை சொல்லி கூப்பிட்றாங்க. இப்போ டே அப்படியே உள்ளே போய் செக் பண்ணி பார்க்குறாரு. இப்படி செக் பண்ணி பார்த்தா டாக்டருமே அம்மா ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்காங்க, 1 மந்த் பேபி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம டே வந்து ரொம்ப வீக்காக இருக்கிறாரு, பேபி போட்டுன்ற அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லை, ரொம்ப வீக்காக இருந்த மாதிரி தெரியுது, நிறைய மெடிசன்ஸ் நிறைய ஃப்ரூட்டு வெஜிடபிள்ஸ்லாம் நிறைய கொடுங்கங்கிற மாதிரி என்னெல்லாமோ நிறைய நம்ம டேக்கு சொல்கிறாங்க. நிறைய வாமிட் பண்ணுறாருன்னா இந்த மெடிசன் போடுங்க, தலை சுற்றுச்சுன்னா இந்த மாதிரி மெடிசன் போடுங்கங்கிற மாதிரி என்னென்ன பண்ணுதோ அது எல்லாத்துக்குமே ஒவ்வொரு மெடிசன் எழுதி கொடுத்துட்டு நல்லா கேர்ஃபுல்லாகவே பார்த்துக்கோங்க, பேபி போட் ஆகிற வரைக்கும் ரொம்ப சேஃபாகவே பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டாக்டர் எல்லாத்தையுமே செக் பண்ணி சொல்லிட்டு மெடிசன்லாம் எழுதி கொடுத்தேன். நம்ம ஜங்குக்கு தான் ரொம்ப ஒரு மாதிரி ஷாக் ரியாக்ஷன்லேயும் இருக்கிறாரு. இந்த மாதிரி ஜங்குக்கு ஒரு ஷாக் ரியாக்ஷனில் இருக்கிறத நம்ம நோட் பண்ணிவிட்டு ஜங்குக் ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுவாரா. இந்த மாதிரி கூப்பிட்டோம். நம்ம ஜங்கு கேட்கவே இல்லை. ஹே ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி கத்துவாரா. அந்த மாதிரி கட்டுனா என்னாச்சு பேபி, என்னடா ஆச்சு, அதை நான் கேட்கணும், ஏன் இவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்க. இல்லை டாக்டர் வந்து நீ பேபி போட்டான்ற அளவுக்கு ஸ்ட்ராங்காக இல்லைன்னாங்களே, எனக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஆயிருமோன்னு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு இந்த மாதிரி பேசுகிறத கேட்டு ஜங்குக்கோட மாம் நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணோம். டேயுமே நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது டேயாங், அதான் சேஃபாக பார்த்துக்கிட்டு மெடிசனு ஃபுட்டெல்லாம் கரெக்டாக எடுத்துக்கிட்டு ரெஸ்ட்டு கரெக்டாக எடுத்தால் பேபிக்கு எதுவும் ஆகாது, எனக்கு எதுவும் ஆகாதுன்னு சொன்னாங்கல்ல, இருந்தாலும் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி டேயை டைட்டாக ஹக் பண்ணுவாரா. இந்த மாதிரி ஹக் பண்ணால் ஜங்கு கூட மாம் ஜங்கு கூட ஹேண்ட்ஸில் அடிக்கிறாங்க. போட்டுன்னே கொஞ்சம் அவனை விட்டு மூவ் ஆனாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு விட்டு டேயை பிரிக்கிறாங்க. அந்த மாதிரி பிரிச்சுட்டு அவன் பக்கத்தில் வந்து ப்ளே பண்ணால் அடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி திட்டிட்டு வாடா அங்கேருந்து போகலான்னுங்கிற மாதிரி கூட்டிகிட்டு போனால் நம்ம ஜங்குக்கிட்ட ஜஸ்ட்டு ஒரு ஹக்கோட ஒரு கிஸ்ஸு கிடச்சிரும்னு நினச்சி இப்படி என் மாமுக்கு எடுத்துட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி காண்டிலேயே மாமா ஃபாலோ பண்ணபடி வருவாரா. அந்த மாதிரி வந்தால் இப்போ நைட் ஆயிடுச்சு. நம்ம ஜங்குக்கு டே மட்டும் அங்கே கிளப்பில் கிடையாது, மற்ற எல்லாருமே கிளப்பில் தான் இருக்காங்க. ஜங்குக்கு ட்ரீட் வச்சுருக்காரு அவ்வளோ இருக்கும், நான் டேட் ஆகிட்டேன் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி ட்ரீட் வச்சு பயங்கரமாக என்ஜாய் பண்ணோம். பாய்ஸஸுக்குமே இதை நம்பவே முடியல. நம்ம டே ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்ங்கிற மூமெண்ட்டை நம்ப முடியாமல் செம்ம ஹாப்பியாக என்ஜாய் பண்ணபடி ஜாலியாக என்ஜாய் பண்ணி ட்ரிங்க் பண்ணிட்டு இருந்தா. இப்போ அந்த பிளேஸில் தியா தான் இந்த ஹோல் மூமெண்ட்டையுமே நோட் பண்ணிவிட்டு டே ப்ரெக்னெண்ட்டாக இருக்கானா அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிவிட்டு கரெக்டாக ஜான்கிட்ட வந்து அந்த மூமெண்ட் எல்லாத்தையுமே சொல்கிறா. அவன் ப்ரெக்னெண்ட் ஆகிற அளவுக்கு ஆகிப்போச்சா, இப்போ தான் என் பாடியில் இருக்க கட்டு எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணாங்க, எனக்கு இன்னும் ஒரு லெக்கும் ஒரு ஹேண்ட்ஸும் நார்மல் ஆகலை, இது நார்மல் ஆனால் தான் இந்த ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியே போக முடியும். இங்கே பாரு டியா, கண்டிப்பாக அந்த டே ஹாப்பியாக இருக்கவே கூடாது, முக்கியமாக என்னை இந்த மாதிரி பண்ண அந்த ஜங்குக்கு துடிக்கணும், அதுக்கு இந்த மாதிரி ஒர்க் பண்ணேன். பேபியோட டொமாக்ஸில் பேபி வரப்போடுங்கிற ஹாப்பியில் இருக்கானா, பேபியும் டேயோட டொமாக்ஸில் இருக்க அந்த பேபியும் ரெண்டுமே இல்லைங்கிற மாதிரி அவன் திங்க் பண்ணி துடிக்கணும், இந்த மாதிரி ஒரு ஒர்க் பண்ணணுங்கிற மாதிரி என்னமோ டியா கிட்ட சொல்கிறாரு. இந்த மாதிரி சொன்னால் டியா ஷாக் ஆகி நான் மட்டும் இந்த மாதிரி பண்ணாத ஜங்கு கண்டுபிடிச்சான், அன்னைக்கு உன்னை இப்படி சேவ் பண்ணி ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டேங்கிறதுக்காகவும் நீ சொன்னேன்னு மில்க் ஷேக்கில் அந்த மெடிசனை கலந்துட்டேங்கிறதுக்காகவும் அவன் என்கிட்ட எந்த மாதிரி ப்ளே பண்ணான் தெரியுமா.
உனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நைஃபை வச்சு என்ன மாதிரி ப்ளே பண்ணியிருந்தாலும் நெக்ஸ்ட்டு நம்ம தியாவை ஒரு லேப் புக்கில் போட்டு லாக் பண்ணி வச்சுருப்பாரு. லேப் புக்கில் லாக் பண்ணி போட்டுட்டு நான் ஒவ்வொரு திங்ஸாக தட்டி விட போகிறேன், உன் மேலே ஃபயர் பட்டிக்க போட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சும்மா வாட்டர் பாட்டில் அவ்வளோ ஃபுல்லாக வாட்டர் தான் நிரப்பி வச்சுருந்துருப்பாரு. எல்லாத்தையுமே ஒன்றா மிக்ஸ் பண்ணி தட்டி விட்றது மாதிரி தட்டி விட்டா அதில் கொஞ்சம் ஃபயர் ஆகிற மாதிரி ஏதோ ஒரு மெடிசன் கலந்துருப்பார்களுக்கு. இந்த மாதிரி வாட்டரோட அந்த மெடிசன் கலந்துக்கிற மூமெண்ட்டுக்கு டக்குன்னு ஃபயர் ஆகிறத பார்த்துட்டு ஜங்குக்கு என்னையே இப்படி பயமுடுத்துற, நான் எதோ தெரியாமல் பண்ணிட்டேன், என்கிட்ட தானே ப்ளே பண்ணணும்னு நினச்சா நான் உன்கிட்ட ப்ளே பண்ணுறேன், நான் எல்லாத்தையும் தள்ளி விட போகிறேன் நானுங்கிற மாதிரி எல்லாத்தையும் தள்ளி விடுவாரா. ஜங்குக்கு என்னை விட்டு நான் தெரியாமல் பண்ணிட்டேன், நான் இனி இந்த தப்பை என்றைக்குமே என் லைஃப்பில் பண்ணவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி செம்மையே கத்தி கதறி அழுதுருப்பான். இந்த மாதிரி அழுது மூமெண்ட்டை பட்டுட்டு அந்த ரூம் டோர் அப்படியே ஓப்பன் பண்ணிவிட்டு தரையில் உட்காந்து கதறி அழுறதையும் அவன் நோட் பண்ணிவிட்டு அவ்வளோ பயமாக உன் உயிர் மேலே அப்போ என்கிட்ட ப்ளே பண்ணக்கூடாது, சும்மா உன்ட்ட விளாடனா இந்த மாதிரி வாட்டர்ஸை கவுத்து விளாண்டேன், நெக்ஸ்ட் டைம் வாட்டர்லாம் இருக்காது, வேறு ஏதாவது இருக்கும். புரியும் நினைக்கேன், உன்னோட லைனில் கரெக்டாக இருந்துக்கணும், கிராஸ் ஆகிறது எதுவுமே இருக்காது அப்படிங்கிற மாதிரி மிரட்டி இருந்திருப்பாரு. அந்த மொமெண்ட் அப்படியே தியா சொல்கிறான், ஒரு செகண்டில் நான் ஏதோ கெமிக்கல் தான் ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகி ஃபயர் ஆயிடுச்சோன்னு நினச்சேன், ஆனால் அந்த பிளேஸில் வாட்டரை வச்சே ப்ளே பண்ணி ஃபயர் பட்டிக்கிற மாதிரி பண்ணி என்னையே பயமுடுத்திட்டான். வாட்டரை வச்சு அந்த மாதிரி ப்ளே பண்ணுவேன், கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் என்கிட்ட அந்த மாதிரிலாம் ப்ளே பண்ண மாட்டேன், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. சும்மா திட்டுனாலே அவனுக்கு செமையாக கோவம் வரும். இப்போ டேயோட சேர்த்து பேபி ஏதாவது பண்ணணும்னு சொன்னால் கண்டிப்பாக அவன் சும்மா விட மாட்டான் அப்படிங்கிற மாதிரி இப்படி தியா சொன்னான். இங்கே பாரு, சும்மா பயந்தே சாகாட்ட, நீ தான் பண்ணுறனுங்கிறது அவன் எப்படி கண்டுபிடிப்பான், அவன் அப்படியே நீ தான் பண்ணியா அப்படிங்கிற கேட்டால் இல்லவே இல்லைன்னு சொல்லணும், அதை கூடவா ஒருத்தர் சொல்லி தருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜான் என்னெல்லாமோ நிறைய சொல்லி இந்த மாதிரி பண்ணி நீ அப்போந்தான் ஜங்குக்கு விட்டு மூவான் ஆகுவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தியாவை நேரம் அங்கேருந்து அனுப்புனா. இப்போ நம்ம ஹவுஸில் ஸ்லீப் பண்ணிகிட்டு இருப்பாரு. இந்த மாதிரி பேபி மாதிரி ஸ்லீப் பண்ணிகிட்டு இருக்கு. ஃபுல்லாக ட்ரிங்க் பண்ண போட்டியில் என்ஜாய் பண்ணபடி நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணுறாரு. சத்தம் படாத ஜங்குக், அதனால் ட்ரிங்க் பண்ண போட்டியில் என்னால் ஒழுங்காக நிற்க கூட முடியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்படி பெட்டில் ஸ்லீப் பண்ணிகிட்டு பக்கத்தில் உட்காருதுன்னு பேரில் போதையில் இருக்க மூமெண்ட்டுக்கு பெட்டுக்கு அடியில் உட்காருதாரு. என்ன பெட்டு ரொம்ப ஒசரமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன ஃப்ளோரில் உட்காந்துருக்க மூமெண்ட்டை நோட் பண்ணுறாரு. பெட்டுன்னு நினச்சி ஃப்ளோர்லேயே உட்காந்துட்டேனோ அப்படிங்கிற மாதிரி பேசுவாரா. அந்த மாதிரி பேசினோம். ஜங்குக்கு இந்த மாதிரி போர்டில் வளர்றது மட்டும் நம்ம டேக்கி கேட்டுட்டே எப்படி எழுந்து ஜங்குக்கு எனக்கு பைத்தியமாகி கீழே உட்காந்துருக்கு அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணா. அது ஒன்றும் இல்லை பேபி, ஒன்று அப்படியே டைட்டாக ஹக் பண்ணி ஸ்லீப் பண்ணணுன்னு தான் பெட்டுக்கு வந்தேன், ஆனால் பெட்டில் எனக்கு இடமே தரலை, அதான் ஃப்ளோரில் விழுந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். இவ்வளோ பெரிய பெட்டில் நான் உனக்கு இடம் தரலையா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எப்படி எழுந்துட்டு ட்ரிங்க் பண்ணியிருக்கியா நீ அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஆமாம் ட்ரிங்க் தான் பண்ணேன், என்னை நீ கிளப்புக்கு கூப்பிட்டு போக மாட்டேன்னு சொன்னேன்ல, பார்த்தியா நீ இல்லாமல் நாங்கள் எல்லாருமே கிளப்புக்கு போனோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாராம். இந்த மாதிரி சொல்கிறது கேட்டு காண்டாகி ஜங்கு கூட காற்றை பிடிச்சி திருக்குறாரு. என்ன திமிருடா உனக்கு, என்ன திமிருங்க, கிளப்புக்கு போகக்கூடாது, அங்கே எல்லாம் பேட் பாய்ஸ் பேட் பிஹேவியரில் இருக்காங்கன்னு சொன்னால் என்னையே ஏமாற்றிட்டு நீ கிளப்புக்கு போவானுங்கிற மாதிரி காற்றை பிடிச்சி பயங்கரமாக திருக்குவாரா. பேபி காடு வலிக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்கு கட்டுனோம். அப்போ என்கிட்ட இந்த மாதிரி பேசுவியா அப்படிங்கிற மாதிரி சொல்லி அடிக்கவும், தெரியாமல் பேசிட்டேன், காடு வலிக்கே விட்டுரு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்கு கட்டுறாரு. இந்த மாதிரி கட்டுனா எப்படி கட்டுற அடுத்த செகண்டு காற்றை விட்டா நம்ம ஜங்கு கம்ப்ளீட்டு ஹாக் பண்ணபடி டேக்கு மேலே ஓவர் ஆகுறாரு. இந்த மாதிரி ஓவரானா நம்ம தான் நம்ம ஜங்குக்கு அப்படியே மூவ் ஆன் பண்ணி பெட்டில் ஆப்போசிட் பக்கமாக படுக்க வைக்கிறாரு. என்ன ஆச்சு பேபி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். இல்லை ஜங்குக், எல்லா டேஸ் மட்டும் நீ என் மேலெலாம் ஓவராகி ஸ்லீப் பண்ண முடியாது, மார்னிங் தானே செக் பண்ணி பார்த்தோம் பேபி டொமக்ஸில் இருக்குன்ட்டு, நீ என் மேலெலாம் ஓவராகி ஸ்லீப் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. அதெல்லாம் ஒன்றும் செய்யாது பேபி, இவ்வளோ டேஸ் நான் உன் மேலே தானே ஸ்லீப் பண்ணேன், இப்போ மட்டும் என்ன ஆக போகுது, நான் உன் மேலே தான் ஸ்லீப் பண்ணுவேனுங்கிற மாதிரி திரும்பவும் டேக்கு மேலே ஓவராக வருவாரா. இல்லை இதுக்கு முன்னாடி வரைக்கும் தெரியல, இப்போ எனக்கு தெரிஞ்சிடுச்சு, என் மேலெலாம் ஓவராகி ஸ்லீப் பண்ணலாம் பண்ண மாட்டேன், நீ பக்கத்தில் படு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு பயங்கரமாக கண்ட்ரோல் பண்ணி அப்புறம் லைட்டாக திட்டிட்டு ஜங்குக்கை படுக்க வச்சுட்டு ஜங்குக்கோட ஆப்ஸில் கிட்ட வச்சபடி ஜங்குக்கை நம்மகிட்டே ஹக் பண்ணுறாரு.
நான் வேணா உன்னை ஹக் பண்ணபடி பட்டுக்கிறேன், ஓவராகி ஸ்லீப் பண்ணணும்னு சொல்லிட்டு அடம் பிடிக்காத அப்படிங்கிற மாரி இப்படி ஜங்குக்கோட ஆப்ஸை கிட்ட வச்சு இப்படி படுக்கிற மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு, அப்போ நான் எப்போதுமே உன் மேலே ஓவராகி ஸ்லீப் பண்ண முடியாதா அப்படிங்கிற மாரி கேட்பாரா. அந்த மாரி கேட்டால் பேபி போர்ட் ஆனதுக்கப்புறம் என் மேலே ஓவராகி ஸ்லீப் பண்ண ஜங்குக், நான் அப்போது நான் அலோவ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாரி சொல்கிறாரு. அப்போ எப்படின்னா அந்த பேபி போட் ஆகும் அப்படிங்கிற மாரி சொல்லுவாரா. இந்த மாதிரி சொல்கிறது கேட்டு நம்ம ஜங்குக்கோட மூட்டுலேயே நம்மகிட்டே ஒரு அடி. ட்ரிங்க் பண்ணிவிட்டு போதையில உளறிக்கிட்டு இருக்க, அமைதியாக ஸ்லீப் பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்படி லிப்பில் அடிச்சுட்டு நம்ம ஜங்குக்கு டைட்டாக ஹக் பண்ணா, ஐ லவ் யூ ட்ரயாங் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஆரம்பிச்சிட்டான்டா, இனி தூங்குற வரைக்கும் நம்மளை விட மாட்டானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்மகிட்டே அப்படி ஜங்குக்கு நிமிட்டு போயிட்டான். லவ் யூ சொன்னோம்ல, எனக்கு திருப்பி லவ் யூ சொல்லலாம்ல, ஐ லவ் யூ அப்படிங்கிற மாரி அந்த வேர்டையை திருப்பி திருப்பி சொல்கிறத பற்றி நம்மகிட்டே காண்டாக்கி, ஜங்குக்கு இப்போ நம்ம பக்கத்தில் ஸ்லீப் பண்ணணும்னு நினைக்கிறியா, இல்லாட்டி நான் சோஃபாவில் போய் ஸ்லீப் பண்ணணும்னு நினைக்கிறியா அப்படிங்கிற மாரி கேட்பாராம். இல்லை 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 என்னை விட்டு எங்கேயும் போயிடாத, என் பக்கத்தில் இரு, லவ் யூ நாளைக்கு சொல்லிக்கலாம் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு என் நகர விடாத அளவுக்கு பிடிக்கிறாரு. இந்த மாதிரி பிடிச்சா அப்புறம் அமைதியாக ஐஸை க்ளோஸ் பண்ணி ஸ்லீப் பண்ணி இல்லாட்டி நான் எழுந்து போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்டே சொன்னோம். நான் இனி பேசவே மாட்டேன்ட்டியாங் அப்படிங்கிற மாதிரி ப்ராமிஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்காரு. அப்படியா, பேச மாட்டியா அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்டே கேட்டால் பெட்டில் அப்படியே எழுந்து உட்காந்துட்டு நெக்கை வந்து ஃபிங்கர்ஸால் பிடிக்கிறாரு. பிடிச்சிட்டு நெக்கை பிடிச்சபடி ப்ராமிஸ் பண்ணுறாரா, இனி நான் பேசவே மாட்டேன், சமட்டு பேபியாக இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்வாரா. ஆமாம் ஆமாம், இந்த ஜங்குக்கு சரியான ஒரு சமட்டு பேபிங்கிறது எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்டே ஜங்கு கூட சிக்ஸை கீழ் வரா நிமிடி கிள்னம். ஜயாங் சொல்லு, ஒரே ஒரு கிஸ்ஸு கிடைக்குமா, அடிப்பேன், கிஸ்ஸு கேட்டாவா, ஆமாம் ப்ளீஸ் டேயாங், குட்டியா, ரொம்பலாம் வேண்டாம், குட்டியா அப்படிங்கிற மாரி சொல்லாராம். கொஞ்சம் கூட கிடையாதுடா, அமைதியாக படுறா அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு பெட்டில் படுக்க வைக்கிறாரு. இந்த டே ரொம்ப மோசமாக போச்சு, இந்த டே என்னை ஏமாற்றிட்டான், சீட் பண்ணிட்டான். எல்லாருக்குமே நான் வந்து பேபி இருக்குன்னு சொல்லிட்டு கிஃப்ட்டு கொடுத்தேன், ட்ரிங்க் வாங்கி கொடுத்தேன், என்ஜாய் பண்ணேன். ஆனால் இந்த டேடிக்கு ஒரு சின்ன ரிவார்டு கூட கிடைக்காம போச்சு அப்படிங்கிற மாதிரி கத்துறாரு. இந்த மாதிரி கத்துறதை பார்த்துட்டு நம்ம டான் ஜங்கு கூட மூட்டை கிரிப்பாக க்ளோஸ் பண்ணபடி, ஏன் ஜங்குக்கு இந்த மாதிரி கட்டிகிட்டு இருக்க, அப்போ எனக்கு ரிவார்டு வேணும், நான் தானே அந்த பேபி உனக்கு கொடுத்தேன், பேபியை டொமக்ஸில் வச்சுட்டு எவ்வளோக்குள்ளே ஷையான, என் டேடுக்கு ரிவார்டு கிடையாதா, எனக்கு ரிவார்டு வேணுங்கிறோம்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம டேயை படாத படுப்படுத்துறாரு. இந்த மாதிரி பண்ணுறதை பட்டுட்டு சரி சரி நான் ஒரே ஒரு கிஸ் மட்டும் பண்ணிப்பேன், ஓகே ஓகே பண்ணிக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நம்ம ஜங்குக்கோட ஃபோர்கெட்டில் வந்து அப்படியே பிக் கிஸ் பண்ணுவாரா. பிக் கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஜங்குக்கு நோட் பண்ண நம்ம ஜங்குக்கு ஸ்லீப் பண்ணியாச்சு. என்ன நடக்குதுடா இங்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கோட ஃபேஸை நோட் பண்ண அந்த ஃபுல் பாடியில் நம்ம ஜங்குக்கு ஃபுல்லாக மட்டையாயிட்டார். இந்த பிக்கிஸோடு அப்படி ஃபுல்லாக ஸ்லீப் பண்ண மூமெண்ட்டை பார்த்துட்டு ஒரு 2 செகண்ட் நான் அப்படியே ஃப்ரீ பண்ணி விட்டுருந்துருக்கலாம் அவளுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு டைட்டாக ஹக் பண்ணபடி நம்மகிட்டே அப்படியே ஸ்லீப் பண்ணுறாரு. இங்கே டைம் ஸ்லீப் ஆகி இப்போ காலேஜில் தான் காட்டுது. நம்ம ஜங்குக்கு டேயை விட்டு ஒரு இஞ்சி கூட நகராமல் டே பக்கத்துலேயே காலேஜில் உட்காந்துருக்காரு. ஜங்குக்கு உனக்கு கிளாஸ் ஸ்டார்ட் ஆக போகுது, போ ஸ்கூலுக்கு போ அப்படிங்கிற மாதிரி சொன்னால் முடியவே முடியாது, நான் உன் பக்கத்துலேயே தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. உன்னை காலேஜுக்குள்ளெல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்கடா அப்படிங்கிற மாதிரி பாய்ஸஸ் கலாய்ச்சான். ஏன் என்னையே அலோவ் பண்ண மாட்டாங்கன்னுங்கிறீங்க, நீங்கள் யாரும் நான் வந்து ஸ்கூல் படிக்கிற பையன்னு சொல்லாமல் இருந்தாலே போதும் அப்படிங்கிற மாதிரி வேறு சொல்கிறாரு. இந்த மாதிரி சொல்கிறது கேட்டு நம்மகிட்டேடா ப்ளீஸ் உங்கள் ப்ராப்ளம் பண்ணாத, அதான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ பேர் இருக்காங்களெல்லாம் விட்டுட்டு போக முடியாது, நான் உன் கூட தான் இருப்பேனுங்கிற மாதிரி பயங்கரமாக அடம் பிடிக்கிறத பார்த்துட்டு நான் சொன்னேன் கேட்பல அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம ஜங்குக்கிட்ட ஏதோ கொஞ்சம் மாதிரிலாம் பேசுகிறாரு. இந்த மாதிரி கொஞ்சம் பேசிகிட்டு இருக்க மூமெண்ட்டை பாய்ஸஸ் எல்லோரும் நோட் பண்ணோம். நம்மகிட்ட இவ்வளோ க்யூட்டாக கொஞ்சம் பேசுகிற மூமெண்ட்டை பார்த்துட்டு அப்போ சரி ஓகே, நான் ஆஃப்டர்நூன் வந்து நான் பார்க்குறேன், எங்கேயுமே நீ சிங்கிளாக போகக்கூடாது, எங்கேயாவது போகிறதா இருந்தால் எனக்கு கால் பண்ணி சொல்கிறா, நான் தான் வந்து கூப்பிட்டு போவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லாரா. கண்டிப்பாக நான் சொல்லாமல் எங்கேயும் போக மாட்டேன், உன்னை கூடயே கூட்டிகிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்டே சொல்லுவாரா. அந்த மாதிரி சொல்கிறது கேட்டு அப்புறம் தான் நம்ம ஜங்குக்கு அங்கேருந்து எழுந்தே போகிறாரு. இந்த மாதிரி எழுந்து போகிற மூமெண்ட்டை பட்டுட்டு ஐயோ முடியலடா அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்டே சொல்லுவாரா. ஏன்டா மார்னிங் என்ன நடந்துச்சுன்னு தெரியுமாடா, என்னடா நடந்துச்சு, எழுந்த உடனே எனக்கு அப்படி ஒரு ஷாக்குடா,
என்னடா அப்படிங்கிற மாதிரி பாய்ஸ் சிலர் ஷாக்கானா பெட்லேருந்து நம்ம டே எழுந்துக்கிட்டா டே எப்போ எழுந்துப்பானுங்கிற மாதிரி டேயை பட்டப்படி நம்ம ஜொங்குக்கு உட்காந்துருக்காரு. எழுந்த அடுத்த செகண்டே டே பக்கத்தில் வந்துட்டு டேயோட மவுட்டை நம்ம ஜொங்குக்கு ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி டீத்தை ஃப்ரெஷ் பண்ணி இந்த இந்த பக்கெட்டில் துப்பு அப்படிங்கிற மாதிரி பக்கெட்டெல்லாம் நீட்டுறாரு. டீத்தை பெட்லேயே உட்காந்தபடி ஃபுல்லாக ஃப்ரெஷ் பண்ணி முடிச்சுட்டு ஃபேஸெல்லாம் வாஷ் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் அப்படியே நம்ம டீ தூக்கி கொண்டு வந்து ரெஸ்ட் ரூம்குள்ளே விடுறாரு. சவரை ஆன் பண்ணி விட்டுட்டு நம்ம டீ குனியாட்ட நிமிராட்ட நேரா நின்று அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டீயை ஃப்ரெஷ்ஷாக ஆக்கி விட்றாரு. என்ன பண்ணிகிட்டு இருக்க ஜொங்குக்கு நீ அப்படிங்கிற மாதிரி கேட்டான். நீ ஏதாவது ஹெவியாக ஒர்க் பண்ண சொல்ல பிபிக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன செய்ய, நீ அப்படி அனுப்பியா, நானே உன்னை ஃப்ரெஷ்ஷப் ஆக்கி விடுவேனானுங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம டேயை ஃப்ரெஷ்ஷப் ஆக்கி விட்ருப்பாரு. ஜங்குக்கு இது ஏதோ நீ ப்ளே பண்ணி விளையாண்ட மாதிரி தெரியுதே, அப்போல்லாம் ஒன்றும் இல்லை, ப்ளே பண்ணுறதா இருந்தால் நான் ஏன் உங்ககிட்ட இப்படி க்ளோஸாக வந்து பேச போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபுல்லாக நம்ம டேயை ஃப்ரெஷ்ஷப் ஆக்கிட்டு டேக்கான ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையும் எடுத்து ஜங்குக்கு 1 by 1 ரொம்ப பொறுமையாக ரொம்ப கேர்ஃபுல்லாக மாட்டி விட்றாரு. இந்த மாதிரி மாட்டி விட்டுட்டு ஷேர் பட்டனை நெக்கு வரைக்குமே போட்டுவிட்றாரு. போட்டுவிட்டு ஹேரை இழுத்து விட்றது என்ன, காலேஜ் பேக்கெல்லாம் எடுத்து வைக்கிறது என்ன, பேக்கை கூட நம்ம டேயோட ஹேண்ட்ஸில் கொடுக்கல, அப்படின்னு கீழே இறங்கி வர்றாரு. என்ன மாதிரி இறங்கி வந்தால் நம்ம டேடா ஆகா பேபி போட்டாக போகுது, அதை விட்டு பேபி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு தெரிஞ்ச அடுத்த செகண்ட் ஜொங்குக்கு என்னடா இப்படி நடந்துக்கிறானுங்கிற மாதிரி நம்ம ஜொங்குக்கு நோட் பண்ணால் கரெக்டாக ஜொங்குக்கோட மாம் பக்கத்தில் வந்து நம்ம ஜொங்குக்கு நின்று நாங்கள் 2 பேருமே ஸ்கூல் காலேஜுக்கு போகிறோங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த மாதிரி சொல்கிறத கேட்டு ஜொங்குக்கிட்டே சேஃபாக பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஓகேம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜொங்குக்கோட டேடு கார் வச்சுருப்பார்ல, அந்த காரில் போய் உட்காந்துக்கிறாரு. இந்த மாதிரி உட்காந்துக்கிட்டான் டைமே பொறுமையாக பக்கத்தில் வந்து உட்கார வச்சுக்கிறாரு. டேட் காரை ரொம்ப ஸ்லோவாக கொண்டு போகிறீங்க, கொஞ்சமாவது அந்த 30க்கு மேலே கூடிச்சு கார் உங்களுக்கு கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. என்ன 30க்கு மேலே கூடக்கூடாதா, ஜொங்குக்கு அப்போ காலேஜுக்கு எப்போண்டா போவேன், அதெல்லாம் போகலாம், டேட் ஸ்லோவாகவே போவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேடை காரை உருட்ட விட்றாரு. ஓட்ட சொன்னால் உருட்டுதாரு. இந்த மாதிரி உருட்டுற மூமெண்ட்டை போயிட்டு நம்ம டேயே காண்டாயிட்டாரு. இந்த ஜொங்குக்கை வச்சுட்டு என்ன பண்ணேன்னு தெரியலையே, சைக்கிள் கூட வேகமாக போட்டு ஜொங்குக்கு ஏன் இப்படி அநியாயம் பண்ணுறதுங்கிற மாதிரி நம்ம ஜொங்குக்கு நோட் பண்ணால் பேபி டொமாக்ஸில் இருக்குது, சேஃபாக போகணும், அமைதியாக வா, டேட் நான் சொன்ன மாதிரி போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜொங்குக்கு ரொம்ப அமைதியாக உட்காந்து கிளாஸ் ஒர்க்கு பண்ணிட்டு வராரு. இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தா டேக்கு தான் போர் அடிச்சிருச்சு. இந்த மாதிரி பாடாப்படுத்திட்டு வந்தான்டா பாவம் அவரோட டேடி. மீட்டிங்னு சொன்ன வர்ற எவ்வளோ ஹவர்ஸ் கழிச்சு காலேஜில் கொண்டு எங்களை விட்டுட்டு அதுக்கப்புறம் போனார் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அந்தளவுக்கு ஜொங்குக்கு டார்ச்சர் பண்ணுறானா. ஆமாம், டாக்டர் வேறு நெட்டு செக் பண்ண சொல்ல பேபி ரொம்ப வீக்காக இருக்குது, மாம் ரொம்ப வீக்காக இருக்காங்க, ரொம்ப ஸ்ட்ராங்காக்கணும், ஹெல்த்தாக பார்த்துக்கோங்க நிறைய ஜொங்குக்கு முன்னாடி சொல்லிட்டாங்களா, அதிலேருந்து அவன் இப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி பேசிக்கிட்டே கரெக்டாக அவரோட கிளாஸ் ரூம்குள்ளே போகிறாரு. இப்போ டைம்லாம் ஸ்கிப் ஆகி ஆஃப்டர்நூன் ஆகுது. ஆஃப்டர்நூன் அங்கே பெல்லு கிளிக்காக நடந்து சென்று நம்ம ஜொங்குக்கு ஸ்கூலில் தாண்டி காலேஜுக்குள்ளே வேகமென்ற கிட்டையோட கிளாஸ் ரூம் முன்னாடி மூச்சு அரைக்க வந்து நிற்கிறாரு. பாவி பைய, இவனுக்கு ஃப்ரெண்டாக வாட்சம் பற்றியா என்ன சொல்லணும், எவன் இல்லாமல் எத்தனை ஃப்ரெண்டோ வச்சுருக்கானோ அவன் கூட சிங்கிளாக இருப்பான் போலிக்கு, இவன் ஒருத்தனை ஃப்ரெண்டாக வச்சுட்டு நான் படுற பாடு இருக்கே, ஐயோ இந்த சிமினாவாடு இதுக்கு பரவாயில்லையே, பாய் ஃப்ரெண்டாக இருந்தால் அவன் டார்ச்சர் பண்ண வேண்டிய எல்லா டார்ச்சரையும் ஃப்ரெண்டாக இருந்துக்கிட்டு இவன் பண்ணுறானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே மூச்சு அரைக்க ஜொங்குக்கு பக்கத்தில் வந்து சுகா அனுப்பாரா. இந்த மாதிரி என்னடா என்னை திட்டிகிட்டே பண்ண மாதிரி இருந்துச்சு, சே ஜொங்குக்கு உன்னை யாராவது திட்டுவாங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜொங்குக்கு நம்ம சுகா நோட் பண்ணால் இப்போ நம்ம சுகாவும் ஜொங்குக்கு வந்து நிற்கிறத மற்ற பாய்ஸஸ்லாம் பார்த்து ஷாக் ஆகுறாங்க. பெல் இப்போ தானே கிளிக் ஆச்சு, அதுக்குள்ளே எப்படி அங்கே வந்தீங்கிற மாதிரி ஷாக் ரியாக்ஷனில் நோட் பண்ணால் 2 பேரும் ஃபுல்லாக ஷூட்டிங்கில் வந்து நிற்கிறத பார்த்துட்டு இவ்வளோ வேகமாடா ஓடி வந்தீங்கிற மாதிரி 2 பேரையும் நோட் பண்ணிவிட்டு ஜிமினாவுக்கெலாம் செம்மையாக சிரிப்பாக இருக்குது. நம்ம ஜொங்குக்கு சுகாவை படாதப்படுத்துறாருல ஃப்ரெண்டாக இருக்க போய் அந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு உன் ஃப்ரெண்டு உன்னை நல்லா தாண்டா வச்சு செதுக்குதானுங்கிற மாதிரி சொல்லிட்டு சுகாவை அங்கேருந்து நம்ம ஜிமினா கூட்டிகிட்டு போனோம். நம்ம ஜொங்குக்கு தான் அப்படியே டே கிட்ட வந்துட்டு டேயோட அந்த லஞ்ச் பாக்ஸ்லாம் வாங்கிட்டு டே அப்படியே ஹக் பண்ணப்படி பிடிக்கிறாரு. ஜொங்குக்கு இது காலேஜ், அது என்ன வரண்டா எனக்கு என்ன, நீ சேஃபாவா, ஜொங்குக்கு ஹிப்பில் 2 ஹேண்ட்ஸ் எடு, ஏன் இந்த மாதிரி பண்ணுற, எல்லா பர்சன்ஸும் பார்ப்பாங்க, ஹேண்ட்ஸ் எடு,
சரி ஓகே நான் ஹிப்பில் ஹேண்ட்ஸ் வைக்கல, ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணபடியே கரெக்டாக நம்ம பாய்ஸ் எல்லோரும் ஒரு ப்ளே கிரவுண்டு மாதிரி இருக்குது, கார்டன் சைட் மாதிரி ஒரு ட்ரீ பக்கத்தில் தான் உட்காந்துருந்து இன்றைக்கி லஞ்சு சாப்பிட்றாங்க. எல்லாருமே சர்க்கிள் சேஃபில் உட்காந்துருந்து சாப்பிட்றாங்க. இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருந்தா நம்ம ஜங்குக்கு ஃபுட்டே சாப்பிடல. டேக்கு எல்லாத்தையும் ஃபீட் பண்ணி விட்றாரு. ஃபீட் பண்ணி விட்றது மட்டும் இல்லாமல் அப்படியே நம்ம டேக்கு வாட்டர் தேவைப்பட சொல்ல வாட்டரையும் ஃபீட் பண்ணி விட்றாரு, ஃபுட்டையும் ஃபீட் பண்ணி விட்றாரு. இப்படி எல்லாத்தையும் ஃபீட் பண்ணி விட்டுட்டு டேயை பக்கத்துலேயே இருந்து பத்திரமா பார்த்துக்கிறாரு. இந்த மாதிரி டேயை மட்டும் சாப்பிட்டுட்டு இருக்க மூமெண்ட்டை மற்ற பாய்ஸஸ் எல்லோரும் நோட் பண்ணிட்டு இருந்தான். டேயுமே நம்ம ஜங்குக்கை பட்டுட்டு எனக்கே ஃபீட் பண்ணி விட்டுட்டுருக்கேன், நீ சாப்பிடலையா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நான் சாப்பிட்டுப்பேன், நீ சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பா. அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருந்தான். எல்லாருமே போய் சாப்பிட்டுட்டு அப்படியே அந்த பிளேஸ்ல வந்து இருந்துக்கிட்டான். நம்ம டேயுமே எனக்கு போடும் நீ சாப்பிடு அப்படிங்கிற மாரி சொன்னால் ஜங்குக் கம்பி அவரோட ஃபுட்டை எடுத்து சாப்பிடாரு. இந்த மாரி சாப்பிட்டான். இப்படி எல்லாருமே பாய்ஸஸ் எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஃபுட்டை சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் ஜாலியாக பேசிகிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி ஜாலியாக பேசிக்கிட்டு இருந்தால் டைம் மூவ் ஆனதை நம்ம டே நோட் பண்ணிவிட்டு நீ இப்போ ஸ்கூலுக்கு போ, டைம் ஆயிடுச்சு, அப்புறம் இங்கேருந்து ரன் பண்ணப்படி ஓடையா செய்வா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அதெல்லாம் நான் ஓடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு சொல்கிறாரு. டே ஜங்குக் பாவண்டா நான், நீ ஓடுவடா, என்னால் முடியாதுடா, வாடா அப்படிங்கிற மாரி ஜங்குக்கை பிடிச்சி பயங்கரமாக நம்ம சுகா கெஞ்சுறதை பார்த்துட்டு நம்ம டேயை விட்டு நம்ம ஜங்குக்கு நகரவே மாட்டேங்கிற மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருக்கிறத நம்ம டே நோட் பண்ணிவிட்டு ஜங்குக்கோட ஃபோர்கட்டில் கிஸ் பண்ணிவிட்டு நீ அமைதியாக ஸ்கூலுக்கு போ, ப்ராப்ளம் பண்ணாத, பாவம் சுகா, ஒன்றால் அவனும் ரன் பண்ணபடி ஓடி வரான், டைம் இருக்குல்ல அப்போ ஈவினிங் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிக்கிஸ் கொடுத்து நம்ம ஜங்குக்கிட்ட இந்த மாதிரி பேசுகிறது கேட்டு அண்ட் ஜங்குக்கு செம்ம ஹாப்பியாகி சரி ஓகே நான் ஈவினிங் வரேன்னா அப்படிங்கிற மாதிரி நேராக வேகம் போகிறா. டே லூஸு என்ன விட்டுட்டு போடுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கை வந்து நம்ம சுகா பிடிக்கிறாரு. ஏன்டா என்ன விட்டுட்டு வர? ஓ சுகா நீ ஏன் கூட தான் வந்தியா? ஒரே ஒரு கிஸ்ஸில் மெல்ட் ஆகிட்டியா? அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சுகா அப்படியே நம்ம ஜங்குக்கு கலாய்ச்சபடி நேராக அவர் ஸ்கூலுக்குள்ளே வந்தால் நம்ம டேயுமே ஜங்குக்கு இந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு ஒரு சட்டலான ஒரு ஸ்மைலோட அப்படியே நம்ம ஜங்குக்கு போகிற ஜங்குக்கு நோட் பண்ணுவார். இப்போ அப்படியே ஈவினிங் ஆயிடுச்சு. ஈவினிங் நம்ம பாய்ஸ் எல்லோரும் நம்ம ஜங்குக்கு தான் வெயிட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி வெயிட் பண்ணோம். இப்போ நம்ம ஜங்குக்கு காலேஜுக்குள்ளே வராத மூமெண்ட்டை பார்த்துட்டு என்னாச்சுங்கிற மாதிரி பாய்ஸஸ் எல்லாருமே ஸ்கூலுக்குள்ளே என்றானா நம்ம ஜங்குக்கு பாக்ஸிங் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காரு. இந்த மாதிரி ஜங்குக்கும் இன்னொரு பையனும் பயங்கரமாக ஃபைட் பண்ணிகிட்ருக்க இந்த மூமெண்ட்டை நம்ம டே நோட் பண்ணிவிட்டு டேக்கு ஒரு மாதிரி பயமாகுதுன்னு நம்ம ஜங்குக்கு அடிக்கிறாங்களே, ஜங்குக்கு திருப்பி ஃபைட் பண்ணுறாருல, பாக்ஸிங்னா ஃபைட்டிங் அப்படி தானே இருக்கும். இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு நம்ம டே ரொம்ப ஷாக் ஆகி ஏன் இந்த அளவுக்கு ஃபைட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் 1 வீக் கழிச்சு ஒரு டோர்னமெண்ட் வருது, அந்த டோர்னமெண்ட்டில் நம்ம ஜங்குக் கலந்துக்கிறானா, அதான் டீச்சர் வந்து பயங்கரமாக அவனுக்கு ட்ரைனிங் பண்ணிகிட்ருக்காங்க, அதான் இந்தளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணி ட்ரெயின் பண்ணிகிட்ருக்கான் அப்படிங்கிற மாதிரி சுகா சொல்கிறது கேட்டு 1 வீக் கழிச்சு டோர்னமெண்ட்டா, இப்போவே இந்த அடி அடிக்கிறாங்களே, டோர்னமெண்ட்டில் எப்படி இருக்குமோங்கிற மாரி நம்மகிட்ட இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணால் இப்போ அப்படியே அந்த பிளேஸில் ட்ரெயின் பண்ணுற அந்த டீச்சர் தான். சரி ஓகே போடும், இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜங்குக்கு அந்த பையனையும் நோட் பண்ணிவிட்டு நீங்கள் நல்லாவே அழகாகவே பண்ணீங்கடா, டோர்னமெண்ட்டில் கண்டிப்பாக நம்ம ஸ்கூலில் தான் வின் பண்ணணுங்கிற மாதிரியும் பேசுகிறாங்க. இந்த மாதிரி பேசிவிட்டு ஜங்குக்கு நீ உங்கள் ஹவுஸுக்கு போ அப்படிங்கிற மாதிரி அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையுமே நோட் பண்ணிவிட்டு அவங்கவுங்க ஹவுஸுக்கு போங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டீச்சர் அங்கேருந்து போனால் இப்போ நம்ம ஜங்குக்கு தான் அப்படியே பாடியை டவலை வச்சு ரப் பண்ணபடியே இப்படி வந்தால் நம்ம ஜங்கு கூட ஹேண்ட்ஸில் செஸ்ஸுக்கிட்ட அந்த மாதிரி ஃபைட் பண்ண சொல்ல அடிபட்டிருக்கும்ல, அந்த இதுதான் லைட்டாக பெயின் ஆகி ரெட்டிஸாகவே ஆயிடுச்சு. இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு நம்ம ஜங்குக்கு வந்துட்டு பார்க்கக்கூடாதுன்னு டக்குன்னு ஷார்ட் எடுத்து ஃபுல்லாக வேர் பண்ணிட்டு டே பக்கத்தில் வந்து நிற்கிறாரு. பாடி பெயினாக இருந்தாலுமே ஃபுல் ஸ்மைல் பீஸோட டே நோட் பண்ணிவிட்டு போகலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இப்போ பாய்ஸஸ் எல்லோரும் அவங்கவுங்க ஹவுஸுக்கு போனால் டேக்கு கரெக்டாக அவங்களோட ஹவுஸுக்கு வந்தால் இப்போ நம்ம டேக்கு அவங்க மாம் வந்து மில்க் ஷேக்லாம் கொடுக்குறாங்க, ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணி கொடுக்குறாங்க. இந்த மாதிரி கட் பண்ணி கொடுத்தா ஹாலில் உட்காந்துருந்து நம்ம எல்லாத்தையுமே சாப்பிட்றாரு. இப்படி சாப்பிட்டுட்டு இருந்தால் ஜங்குக்கு என்ன பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் எனக்கு தெரியலையே மாம், சரி நான் போய் அவன் என்ன பண்ணுறான்னு பார்த்து வரேன் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கோட மாம் அப்படி இங்கேருந்து எழுதிக்கிட்டான். இல்லைம்மா நானே பார்த்துக்கிறேன், எனக்கு காலேஜ் ஒர்க்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் சரி இந்த ஃப்ரூட்ஸை கட் பண்ணி வச்சுருக்க பிளேட்டை எடுத்துகிட்டு போ, ஃப்ரூட்டை மட்டுமே சாப்பிட்ரு, வேஸ்ட் ஆக்கிறாது அப்படிங்கிற மாதிரி அந்த ஃப்ரூட் பிளேட்டை மட்டுமே கொடுக்குறாங்க. இந்த மாதிரி கொடுத்தா இப்போ அந்த ஹவுஸ்குள்ளே நம்ம டேயோட மாமுமே என்ட்ராகி டேக்கு நிறைய திங்ஸ் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இந்த மாதிரி திங்ஸ் கொண்டு வந்து கொடுத்தா ஏற்கனவே ஜங்குக்கோட மாம் எனக்கு எல்லாம் வாங்கி வச்சுருக்காங்க, நீங்களும் மாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஒரு சன்னுக்கு ஒரு மாம் கொடுக்குறது ஒரு கிஃப்ட் மாதிரில அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம டேக்கு நிறைய கிஃப்ட் வாங்கிட்டு வந்துருக்காங்க, ஃப்ரூட்ஸ் அதுன்னு
என்னெல்லாமோ வாங்கி வச்சுருக்காங்க. இதை பார்த்துட்டு நம்மகிட்டே இருந்தாலும் ஸ்மைல் பண்ணபடி சரி நான் ரூமுக்கு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நேராக நம்மகிட்ட என்ன செய்வாருன்னா அவங்க மாமன்ட்ட பேசிலாம் முடிச்சுட்டு நேராக ரூமுக்கு வந்தால் நம்ம ஜங்குக்கிட்ட அந்த செஸ்ஸுக்கிட்ட ஹேண்ட்ஸ்லலாம் ஃபைட் பண்ண சொல்ல அடிபட்டிருக்கும்ல, ரெட்டிஸாக வீங்கியிருக்கும்ல, அந்த பிளேஸுக்கெல்லாம் அந்த பெயின் இல்லாத அளவுக்கு ஏதோ ஒரு ஆயில்மெண்ட் மாதிரி அப்ளை பண்ணிகிட்டு இருப்பாரு. மிரரை பார்த்தபடி இந்த மாதிரி அப்ளை பண்ணிகிட்டு இருக்கிறத ரூம்குள்ள என்ட்ராகிற நம்மகிட்டே நோட் பண்ணுவார். இப்படி நோட் பண்ணால் டேய் உள்ள இருந்ததை மிரரில் நோட் பண்ணிவிட்டு டக்குன்னு அந்த ஆயில்மெண்ட்டை கீழே வச்சுட்டு நம்ம ஜங்குக்கு ரொம்ப கேஷுவலாக அப்படி ஷார்ட்டை போடலாங்கிற மாதிரி போனோம். அந்த ஷார்ட் அப்படியே நம்மகிட்டே பிடிக்கிறாரு. என்னாச்சு டேயாங் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு நம்மகிட்டே நோட் பண்ணோம். இது என்ன இந்த மாதிரி ரெடியூஸ் ஆயிருக்கு, செஸ்ஸுக்கிட்ட இந்த மாதிரி ரெடியூஸ் ஆயிருக்கு, ஹாப்ஸில் ரெடியூஸ் ஆயிருக்கு, இது என்னடா ஹிப்லலாம் ரெடியூஸ் ஆயிருக்கு ஜங்குக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு நோட் பண்ணால் ஏய் பேபி சும்மா டென்ஷன் ஆக்காத, பாக்ஸிங்கில் ஃபைட் பண்ண சொல்ல எல்லா பக்கமும் அடி தான் படும், அடிப்படாமல் எப்படி ஃபைட் பண்ணுறது,